தேர்தலில் மாநிலத்தில் வாக்குகளை சேகரிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் நான் போட்டியிடுகின்றேன். என்னுடைய பேர் சௌமியா அன்புமணி, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த பகுதி இன்றைக்கும் உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. காலையில என்னம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் மாம்பழம் சின்னத்தில் நாங்கள் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். முக்கியமாக 3 கோரிக்கை தான். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனையா எவ்வளோ வருஷமா இருக்கு, அதை தீர்க்க முடியவில்லை. தண்ணி வருது, ஆனால் நல்ல தண்ணி வருதா? கிடையாது. அதில் எல்லாமே கலந்து வருது. நமக்கு வேண்டியது நல்ல தண்ணி. நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும் இல்லையா? விஷம் கலந்த தண்ணியோ அதில் கலப்படமான தண்ணி கொடுக்க முடியுமா? நம்ம கூட அதை குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம பசங்களுக்கு நல்ல குடி தண்ணீர் வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் நிறைய யோசிக்கணும். காவிரி அந்த உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கம் வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அனைவரும் நாங்கள்லாம் வெற்றி பெற்று உள்ள போனாதான் அந்த திட்டங்களை கொண்டு வர முடியும். அப்பொழுதுதான் மாநிலத்துல நம்ம எடப்பாடியார் அண்ணன் கிட்ட கேட்டு ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்குங்க, தருமபுரி மாவட்டத்துக்கு நல்ல தண்ணி வேணும்னு கேட்கலாம். அதே போல சென்டர்லயும் நம்ம மோடிஜி அவர்கிட்ட கேட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம பணம் ஒதுக்குனாதானம்மா நிறைய திட்டங்களை கொண்டு வர முடியும். இல்லைன்னா சும்மா எப்படி வரும்? இது வரைக்கும் இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட 5 வருடங்களாக ஆசை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ஆசை காட்டிட்டாங்க. தருமபுரியில இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். 2 முறை சிப்காட்டுக்கு திறப்பு விழா பண்ணிட்டாங்க. சிப்காட் பாத்தீங்களா எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு போர்டு தான் இருக்கும். சிப்காட்னா என்ன? அந்த இடத்துல தொழிற்சாலைகள் இருக்க வேண்டும், அந்த இடத்துல ஃபேக்டரி இருக்கணும். அந்த ஃபேக்டரி இருந்தா நம்ம பசங்க வேலை செய்வாங்கல்ல. பசங்களை எதுக்கு படிக்க வைக்கிறோம்? சும்மா வீட்டுல உட்கார வச்சிருக்கிறதுக்கா? அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அந்த சிப்காட் என்ற இடம் என்னன்னா தொழிற்பேட்டை. அந்த இடத்துல பெரிய இடம் எடுத்திருக்காங்க. அங்க நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும்.